ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான திருவையார் அசோக அல்வா தான் பார்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த திருவையார் அசோக அல்வா நம்ம செய்யும் போதெல்லாம் கரெக்டான பக்குவத்தில் வரலையேன்னு எத்தனை பேர் புலம்புறீங்கன்னு தெரில. நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக அளந்து அதே மாதிரி செய்யுங்க. சூப்பரான பக்குவத்தில் வரும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். அசோகா அல்வா பண்ணுறதுக்கு அரைக்க பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா அலசிட்டு ஒரு பவுலில் மாற்றி 3 கப்பு தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சு வேக விட்டுறலாம். இந்த பதம் வெந்தால் போதும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். பருப்பு வேக வச்ச தண்ணியை 1/4 கப் சேர்த்து இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 2.5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கலர் பவுடர் போட்டுக்கலாம். ஃபுட் கலர் போட்டுக்கலாம். ரெட் கலராக போட்டுக்குங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் ஆயில் போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதே ஆயிலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கணும். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். நல்லா செவக்க வறுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நுரை மாதிரி இருக்குல்ல, அப்படியே நுரை மாதிரி பொங்கி வருதுல்ல. இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா செவந்து வரும். அந்த நேரத்தில் தான் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கூட சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம நுரையெல்லாம் மாறி நல்லா செவந்து வந்துட்டு கலர் பவுட்ரு போட்டு கொதிக்க வச்சுருக்க தண்ணியை கலந்துக்கலாம். ஆனால் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும். கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிட்டே வாங்க. கையில் ஆவி அடிக்கும், பார்த்து கலந்து சேர்த்துக்குங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா தண்ணியும் உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கணும். கை விடாமல் நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கணும். பாருங்கள், இப்பயே தவாவில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ இது கூடவே 1 கப் கோதுமை மாவுக்கு 3 கப் ஜீனி எடுத்துக்கணும். நீங்கள் சுகர் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 2.5 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஜீனியெல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்குங்க. ஒன்று போல் கலந்ததுக்கு பிறகு நல்லா பருப்பை மசிச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அப்படியே கரண்டியை தேய்ச்சி விட்ட மாதிரி இதே மாதிரி கிளறி விட்டுக்குங்க. சின்ன கட்டிகள் பிடிக்காமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி எப்படி தேய்ச்சி கலக்கணும். இப்போ பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. 5 நிமிஷத்துலேயே கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே அரைச்சி வச்சுருக்க பாசி பருப்பை கலந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக அரைச்சிருக்கோன்னு. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இந்த பதத்துக்கு தான் அரைக்கணும். அதான் அசோகா நல்லா கரெக்டான பதத்தில் இருக்கும். நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. சூப்பராக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நல்லா புரியும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், தவாவில் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குன்னு. தவாவிலேயே ஒட்டலை. இப்போ இந்த பாதம் வரணும். இந்த பாதம் வந்ததுக்கு பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம திருவையாறு அசோகம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அந்த ஓரங்கள்லாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். ரொம்ப போட்டு கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடலாம். பவுலில் மாற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா பரிமாறுங்க. சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம திருவையாறு அசோக அல்வா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.